அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அந்நப தொடர். சுவர்க்கம் அழியாதது, நிரந்தரமானது என்பதில் இஸ்லாமிய அறிஞர்கள் ஏகோபித்த முடிவை கொண்டுள்ளராயினும் நரகு நிரந்தரமானதுதானா என்பது குறித்து அடிப்படையில் இரு கருத்துக்கள் நிலவுகின்றன. ஒன்று, நரகு நிரந்தரமானது. ஏகத்துவத்தை ஏற்ற நம்பிக்கையாளர்கள் தவிர ஏனைய நிராகரிப்பாளர்கள் அங்கே நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். நரகு என்ற உலகமும் அழியாது நிரந்தரமாக நிலைக்கும். இது பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் கருத்து. 2, நம்பிக்கையாளர்களில் ஒரு சாரார் நரகம் போயினும் அவர்கள் அனைவரும் நரகத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிடுவர். பின்னர் நரகம் குறிப்பிட்டதொரு காலமளவு இருந்து அழிந்து போகும். இது இஸ்லாமிய அறிஞர் ஒரு சாராரது அபிப்பிராயம். ஷரஹ் அல் தஹாவியா என்ற பிரதான இஸ்லாமிய நம்பிக்கை விளக்க நூலும் இந்த இரண்டாவது கருத்தை குறிப்பிடுகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அபிப்பிராயமுமாக இது இருந்தது எனவும் அந்நூல் மேலும் குறிப்பிடுகிறது. இக்கருத்துக்கான ஆதாரங்களை ஓரளவு விளக்கமாக தருவது பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறோம். கீழ்வரும் அல் குர்ஆன் வசனங்கள். 1, அங்கு அவர்கள் நீண்ட நெடுங்காலங்கள் தங்கிவிடுவர். சூரா அல் நப 78வது அத்தியாயம் 23வது வசனம். நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என கூறாது காலத்தை வரையறுத்து கூறியமையை இங்கு அவதானிக்க முடிகிறது. இதனை ஏற்கனவே விளக்கியுள்ளோம். 2, அவன் கூறினான், நரகம் உங்களது தங்குமிடமாகும், நீங்கள் அங்கே அல்லாஹ் நாடிய காலமன்றி நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள். நிச்சயமாக உமது இரட்சகன் ஞானமுள்ளவனும் ஆழ்ந்த அறிவுள்ளவனும் ஆவான். சூரா அல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 127வது வசனம். 3, அங்கே நரகத்தில் அவர்கள் வானங்கள் பூமி நிலைக்கும் காலமெல்லாம் நிரந்தரமாக இருப்பார்கள். உமது இரட்சகன் நாடும் காலமன்றி நிச்சயமாக உமது இரட்சகன் தான் விரும்பியவற்றை மிகுந்த ஆற்றலுடன் செயற்படுத்துபவன். ஆனால் பாக்கியம் பெற்றோர் சொர்க்கத்தில் வானங்கள் பூமி நிலைக்கும் காலமெல்லாம் நிரந்தரமாக தங்கியிருப்பர். உமது இரட்சகன் நாடும் காலம் தவிர அது அறுபடாத கொடையாக இருக்கும். சூரா ஹூத் 11வது அத்தியாயம் 107, 108வது வசனங்கள். இரு வசனங்களிலும் உமது இரட்சகன் நாடும் காலம் தவிர என்ற விதிவிலக்கு சுவர்க்கம் நரகம் என்ற இரண்டினதும் நிரந்தர தன்மையில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. சுவர்க்கம் நிரந்தரமானது என்பதற்கு மிக பலமான ஆதாரங்கள் காணப்படுவதால் அது பற்றி அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு காணப்படவில்லை. அத்தோடு சுவர்க்கம் பற்றி இங்கு விளக்கும் வசனத்தில் காணப்படும் அறுபடாத கொடை என்ற பிரயோகமும் அதன் நிரந்தரத்தன்மையை சுட்டுகிறது. நரகத்தை பற்றி குறிப்பிடுகையில் மேலே சொன்ன விதிவிலக்காக அமைந்த பிரயோகம் மட்டுமன்றி தான் விரும்பியதை மிகுந்த ஆற்றலுடன் செயற்படுத்துபவன் என்ற பிரயோகம் எமக்கு சொல்லாத ஒன்றை செய்யவிருக்கின்றான் என சொல்கிறது. 1, சில சஹாபாக்களும் தாபீன்களும் இக்கருத்தை கொண்டுள்ளனர். சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அபு ஹுரைரா, அபு சைத் அல் குதுரி, இப்னு அப்பாஸ் என்போரும் தாபீன்களில் ஹசன் அல் பசரி அவர்களும் இக்கருத்தை கொண்டுள்ளார். அடுத்து, இறை கருணை அனைத்தையும் அடக்கியதாகும். இறை கருணை அனைத்தையும் அடக்குகிறது என அல் குர்ஆன் கூறுகிறது. எமது இரட்சகனே, நீ கருணையாலும் அறிவாலும் அனைத்தையும் அடக்குகிறாய். சூரா 40வது அத்தியாயம் 7வது வசனம். தண்டனை கொடுத்தலே அல் குர்ஆன் இறை செயல்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறதை தவிர அதனை பண்பாக குறிப்பிடவில்லை. ஆனால் இறை கருணையை விளக்கும் பண்புகள் அல்லாஹ்வுக்கு நிறைய உள்ளன. இந்த வகையில் அனைத்தையும் அடையும் இறை கருணை தண்டனைக்குட்படுவோரையும் அடையும் என்பதில் சந்தேகமில்லை. 3, தண்டனை நிகழாதிருத்தல் சாத்தியமே. வாக்குறுதி அளித்த தண்டனையை நிகழ்த்தாதிருப்பதானது இறை கருணையையும் உயர்ந்த பண்பையும் காட்டுவதாகும். தண்டனை அளிப்பது இறை உரிமை. எனினும் உயர்ந்த பண்பும் கருணையும் கொண்டவன் தனது உரிமையை பெறாதிருக்க முடியும். இது ஒரு பொதுவான உண்மை. இங்கு தண்டனை பற்றி கூறிவிட்டு அவன் தான் விரும்பியவற்றை மிகுந்த ஆற்றலுடன் செயற்படுத்துபவன் என்று கூறுவதை அவதானிக்க முடியும். நரகு நிரந்தரமானதல்ல. ஆனால் சுவர்க்கம் என்னும் இறை கருணை நீடித்து நிரந்தரமாக நிலைக்கப் போகிறது என்பதனையே இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். இப்பூமியின் ஓட்டம் இறை கருணையை நிரந்தரமாக அனுபவிக்க செய்வதற்கான ஓர் ஏற்பாடே என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. இக்கருத்தை ஒரு மனிதன் நன்கு புரிந்து கொண்டால் இவ்வுலகை படைத்து இயக்கும் இறைவனின் இலக்கு தனது கருணையை அனுபவிக்க கொடுப்பதற்கே என்ற உண்மையை உணர்ந்து கொள்கிறான். அது அவனை இறை கருணையை அறிந்து உளமுருகச் செய்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சூராவும்.
சூராவின் விளக்க உரையை முடிக்க முன்னால் இந்த சூறாவையும் இன்னும் சில சூறாக்களையும் இணைத்த வகையில் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை இங்கே தருவது பொருத்தமாக அமையும். சூராவின் சிறப்புகளில் ஒன்றாக அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் சூராவின் ஆரம்பத்திலேயே இதனை குறித்துள்ளனர். எனினும் சூராவை முழுமையாக புரிந்து கொண்டதன் பின்னர் தான் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் இக்கருத்தை புரிந்து கொள்ளல் சாத்தியம் என்பதால் இறுதியில் இதனை குறிப்பிட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் நரைத்து போய்விட்டீர்கள். அப்போது இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூறாக்களான ஹூத், வாக்கிஆ, முர்சலாத், அம்மை யத்தஸாஅலூன், நப, இத ஷம்ஸு குவ்விரத் என்பவையே என்னை நரைக்கச் செய்துவிட்டன. ஆதாரம் சுனன் அல் திர்மிதி, ஹதீஸ் இலக்கம் 3297. வயது சென்று முதுமை அடைந்து விட்டதன் காரணமாக நரை தோன்றவில்லை. பாரங்களினதும் பொறுப்புகளினதும் அழுத்தங்களே என்னை மூப்படைய செய்து விட்டன என்றுதான் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே விளக்குகிறார்கள். இறை தூது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. சாதாரண மனிதன் சுமத்திய பொறுப்பல்ல அது, இறைவனே சுமத்திய பொறுப்பு. சூரா ஹூத் நபிமார்களின் போராட்டங்களை விவரித்து வந்த இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது பொறுப்பை அதன் இறுதி பகுதிகளில் அழுத்திச் சொல்கிறது. இப்பின்னணியிலேயே சூரா ஹூதை இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். மறுமையில் வெற்றி பெறுவது என்பது மனிதனின் இறுதி இலக்கு, மிக பொறுப்பான இலக்கு. ஏனெனில் அதில் காணும் வெற்றியும் தோல்வியும் கொண்டு வரும் விளைவு மிக பாரியது. எனவே அந்த இலக்கில்தான் மனிதனின் கவனம் குவிய வேண்டும். அதனை சாதித்து கொள்வதில்தான் மனிதன் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இறை தூதர்களைப் போல் அவ்விலக்கில் கவனத்தை குவித்து வாழ்ந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. ஹதீஸ் குறிப்பிட்டுள்ள ஏனைய சூறாக்கள் அந்த மறுமை வாழ்க்கையை மட்டுமே அழுத்தி விளக்குகின்றன. இறை தூதை சுமத்தல் இப்போது முஸ்லிம் சமூகத்தின் பொறுப்பு. மறுமையில் வெற்றி பெறல் ஒவ்வொரு தனிமனிதனதும் பொறுப்பு என்ற உண்மையை இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த அனுபவ மொழியிலிருந்து உணர்கிறோம். சூரா தரும் சிந்தனைகளும் கருத்துக்களும். 1. பிரபஞ்சம் பற்றிய சரியான ஆய்வு மனித வாழ்வு சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. அது இன்னொரு வாழ்வின் அவசியத்தை உணர்த்துவதாக அமைகிறது. 2. இறை தண்டனை என்பது நீதியின் விளைவாகும். உண்மையில் இறைவன் அடிப்படையில் அன்பையும் கருணையும் தனது இயல்பாகவே கொண்டவன். எனவே இறை கருணையே நீடித்து நிலைக்கும், தண்டனை தற்காலிகமானது. 3. மிகுந்த பொறுப்புடன் நன்மை தீமை பற்றிய ஆழ்ந்த பிரக்ஞையுடன் வாழ்வதே மறுமை நம்பிக்கையின் விளைவாகும். தக்வா உள்ளவர்கள் என்பதன் பொருள் இதுவே ஆகும். 4. வரம்பு மீறிய தீமைகளும் கர்வம் பெருமையோடு கூடிய தான்தோன்றித்தனமான வாழ்வுமே நரகுக்கு இட்டுச் செல்கிறது. 5. இவ்வுலக வாழ்வின் போதான கவனையினம் நிச்சயமாக மாபெரும் கைசேதத்துக்கு இட்டுச் செல்லும். இவ்வாறு இந்த சூறா மனித வாழ்வு நிரந்தரமானது என்ற மகத்தான செய்தியை கொண்டு வந்தது. பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் அதனோடு ஒட்டிய மனித வாழ்வியக்கத்தையும் ஆழ்ந்து அவதானிக்கும் போது இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடிகிறது எனவும் அது விவரித்தது. அந்த நிரந்தர வாழ்வை மிகுந்த உயிரோட்டமாகவும் சூறா வர்ணித்து காட்டியது. இந்த வகையில் சூறா கொண்டு வந்த இந்த மகத்தான செய்தி ஒவ்வொரு மனிதனின் கவனத்தையும் ஈர்க்க வேண்டும். எந்த வகையிலும் பயன்படாத சந்தர்ப்பத்தில் உண்மைகள் நிதர்சனமாக தெளிவாகும் பயங்கர சந்தர்ப்பத்தில் மனிதன் கைசேதப்படுவதில் அர்த்தமில்லை எனவும் சூறா எச்சரித்து தனது மகத்தான செய்தியை முடித்து கொண்டது. இத்துடன் சூரா அன்-நப விளக்க உரை தஃப்சீர் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.